வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் அல்ல பழனிமுறை மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரம் சந்தம் எம்பெருமான் கருணை முடிவுபெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்து வருஷப்படி பாடல் 701 எந்தன் சடலங்கம் என தூங்கும் கந்தன்குடி தளத்து திருப்புகளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டவர் திருடைய சமர்ப்பிப்போம். முருகாச்சரணம். இந்த பாடல் முருகா அடியாருடைய உன் அடியாரான என்னுடைய பிறவித்துயர் ஒழிய அருள்வா என்று பிறவித்துயர் அற பவம் அற வேண்டி பாடப்பெற்ற பாடல். இந்த பாடல் கந்தன்குடி என்ற தளத்தில் பாடப்பெற்றது. சோழ நாட்டில் பேரணம் ரயில்வே ஸ்டேஷன் 3 மைல் தொலைவில் உள்ள தளம். அம்பாரத்தூர் ஸ்டேஷன் 1 மைல் தொலைவில் உள்ள தளம். அதனால் இந்த தளம் திருவாரூர் மாவட்டத்தில் பேரடத்திற்கு அருகே பாடல் பெற்ற சிவதலமான அம்பரகத்தூருக்கு அண்மையில் பேரளம் காரைக்கால் வழித்தடத்தில் இருக்கும் ஒரு சிற்றூர். இயற்கை எழில் சூட அழகு குமரன் தனிக்கோயில் கொண்டிருக்கும் திருத்தலம் இது. இதுவும் ஒரு தவத்தலம் தான். இங்கே தெய்வானை அம்மை தவமாற்றி கந்தவெளி கனியை செய்தாள் அப்படின்னு இந்த தலத்திற்கான புராணம் சொல்கிற செய்தி. வள்ளி தெய்வானை சமேதராக ஒரு புற்றுக்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டு திருக்கோயில் எழுப்பப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டவரே இங்கு மூலஸ்தானத்தில் எழுந்திருக்கும் சுப்பிரமணியர் என்பது இங்கே வழங்கும் வரலாறு. கந்தனே விரும்பி குடிகொண்ட இடம் அப்படிங்கிறனால இதுக்கு கந்தன்குடின்னு பெயர் வழங்க அடித்தான். குமரக்குடி என்று இந்த தலத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு. கிழக்கு நோக்கிய திருக்கோயில் ராஜகோபுரத்தோடும் 2 திருச்சுற்றுகளோடும் திகழ்கிறது. கோயில் உட்பிரகாரத்தை வலம்புறையில் தவக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கி நிற்கும் தெய்வானை அம்மையாரின் சந்நிதியைத்தான் நம்ம முதல்ல பார்க்கலாம். அங்கே நின்ற கோலத்தில் கையில் கிளியோடு தவம் முடித்த அருட்களை சுற்றும் திருமுகத்தோடு சாந்தமும் நாணமும் ஒரு சேர கலந்து திருக்காட்சி தர்றா அம்மை. அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் தவத்துக்கு இறங்கி தெய்வயானையை திருமணம் கொண்ட முருகப்பெருமான் கல்யாண சுந்தரன்னு திருப்பெயரோடு மயில் உருவம் பொறித்த அழகான பீடத்தின் மேலே நின்ற கோலத்தில் ஒரு முகமும் 4 கைகளுமாக வேல் தாங்கி திருக்காட்சியை தர்றான். வள்ளியும் தெய்வயானையும் பெருமானின் இருபுறமும் நின்று அருள் புரிகிறார்கள். கல்யாண சுப்பிரமணியருக்கு இங்கே வாகனமாக இந்திரன் தவம் செய்த தெய்வயானைக்கு துணையாக அனுப்பி வைத்த ஐராவதம் நிற்குது. இந்த திருக்கோயிலின் தலைவிருட்சம் பன்னீர் மரம். இதன் அடியில் தான் தெய்வயானமை இங்கே தவம் இருந்தாலும். இங்கே தலைவிருட்சம் வன்னி மரம்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் காசியை போல விஸ்வநாதனும் விசாலாட்சியும் தனித்தனி சன்னிதியில் விட்டிருந்து அருள் புரிகிறாங்க. இங்குள்ள கந்த புஷ்கரணியில் நீராடி கந்தனை வழிபடுவோர் மனதிலிருந்து மாசுகள் கரைந்தோடும் நம்பிக்கை வழங்கப்படுகிறது. இங்கே பைரவருக்கும் தனிச்சன்னிதி உண்டு. இந்த பாடல் இந்த தலத்திற்கு அருணகிரி பெருமான் எப்போ வந்தார், எத்தனை பாடல் பாடினான்னு தெரியல. இந்த தலத்திற்கான திருப்புகழ் ஒன்று தான் கிடைச்சிருக்கு. அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். இது இலக்கண குறிப்புப்படி பார்த்தோன்னா 56 எழுத்தடி 14 சீரடி வண்ண விருத்த பாடல். தந்தந்தன 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 தனதான என்ற சந்தக்குறிப்புடைய பாடல். ஒவ்வொரு கலையிலையும் அடுக்கி வரும் 6 கனிச்சீர்களால் சந்தம் அமையப்பெற்று அது ஒரு அற்புதமான தாளநடை ஓசனையத்தை அடிப்பது இந்த பாடல் தனிச்சிறப்பு. கந்தன்குடிங்கிற சொல் எந்த அசை அமைப்பில் எந்த சந்தத்தில் இருக்கிறதோ அதே அமைப்பில் சந்தங்களை அடுக்கி அருணகிரி பெருமான் இந்த பாடலை இயற்றிருக்கும் நேர்த்தி நாம் எண்ணி எண்ணி உவகை கொள்ளத்தக்கது, உவகத்தக்கது. இந்த மாதிரியெல்லாம் கந்தன்குடி தந்தந்தன அதே மாதிரி சந்தத்தில் எல்லாம் பண்ணிட்டார். அந்த வார்த்தை வர மாதிரி அருணகிரி பெருமான் மட்டுமே தொடக்கூடிய உச்சம். இந்த பாடலை சகனா ராகத்தில் திஸ்ரேகத்தில் தாளத்தில் பாடும்போது இந்த பாடலுடைய முதல் பகுதியை சகனா ராகத்தில் திஸ்ரேகத்துலையும் 2வது பகுதியை சரஸ்வதி ராகத்தில் ரூபத்தில் அமைச்சு பாடினா இந்த பாடலுடைய மெய்ப்பாடு நன்கு வெளிப்படும் என்பது சில இசை வித்தகர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. இப்போ பாடல் அவரோட பார்ப்போம். பாடல் எந்தன் சடல அங்கம் பல பங்கம் படு தொந்தங்கள் என்றும் துயர் ஒன்றும்படி ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன் கடல் உந்தும் கடல் தந்தும் பிணை என்றும்படி பந்தம் கெட மயிலேறி வந்தும் பிரச்சண்டம் பகிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சம் குடி கொண்டும் திரு நெஞ்சன் துகள் என்றும் கொள் மண்டன் தமியன் என் தன்பவம் ஒழியாதோ தந்தந்தன திந்திந்திமி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம்புரி கொஞ்சம் சிறு மணியாரம் சந்தம் துணி கண்டும் புயல் அங்கன் சிவன் நம்பன் பதி சம்பும் தொழன் என்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்தன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு உய்ந்திட அன்று அன்போடு வருவோனே கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுரை கந்தன்குடியின் தங்கிய பெருமாள் எந்தன் சடல அங்கம் பல பங்கம் படு தொந்தங்களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே. எந்தன்னா என்றன், அது மறுதான் எந்தன் வந்திருக்கு. என்றும்படினா எப்போதும் போல. 2வது வரையில் சொல்றது என்றும்படினா எப்போதும் போல. இப்போ முதலடி என்ன சொல்றாருன்னா, அதாவது என்னுடைய சடலமாகிய அங்கம்
உடலாகிய உறுப்பு பல வகைத்தான பங்கம், அதாவது இடர்களில் படும் தொந்தங்கள், தொடர்புகள், எக்காலத்தும் உள்ள துயர்நிலை இவை ஒழியும்படியான ஒரு நாள் உண்டா? நீ சொல்லுன்னு முருகன்ட்ட கேட்கிறேன். இன்பம் தரு செம்பொன் கடல் உந்தும் கடல் தந்தும் பிணை என்றும்படி பந்தம் கெட மயிலேறி வந்தும் பிரசண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும். இன்பத்தை தரும் உனது செம்பொன்னால் ஆகிய கடல் என்னும் காலணிகள் பொருந்திய கடல் தந்தும் திருவடியில் தந்து பின்பு எப்போதும் போல பந்தம் கெட பாசபந்தங்கள் அடிய நீ மயிலில் ஏறி வந்து பிரச்சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி சுடரொளி போலும் நின்று வீரத்துடன் வெளியில் உள்ள அண்டங்கள் பூமி எங்கும் திசையெல்லாம் நிறையும்படி பெருஞ்சோதி போல நின்று தரிசனம் எனக்கு தந்து நின்று அவ்வாறு நீ நிற்பதால் பஞ்சம் குடிகொண்டும் திரு நெஞ்சன் துகள் என்றும் கொடும் பண்டன் தமியன் தன்பவம் ஒழியாது. வஞ்சகமே குடிகொண்டு திரிகின்ற நெஞ்சினும் குற்றமே என்றும் செய்கின்ற வண்டனும் தீயோனுமான தனியேனுடைய பவம் பிறப்பு ஒழியாதோ நீங்காதோன்னு முதல் பகுதியில் வேண்டார். ரெண்டாவது பகுதியில் தந்தன் தன திந்திந்திமி என்றும் பல சஞ்சம் கொடு தஞ்சம்புரி கொஞ்சும் சிறு மணியாரும் சந்தம் தொனி கண்டும் புயலங்கன் அச்சிவன் நம்பன் பதி சம்பும் தொழ நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்தன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண்டு உயிந்திட அன்று அன்போடு வருவோனின் முதலும் அது ரெண்டாவது பகுதியில் 3 அடி சேர்த்து வைக்கிறார். தந்தன் தன திந்திந்திமி என்றும் பல சஞ்சம் கொடு சஞ்சன் சஞ்சன் என்னும் பல ஒளியுடனும் தஞ்சம்புரி அடியார்களுக்கு அடைக்கலம் புகழளிக்கிறேன் என்று சொல்வது போல கொஞ்சி ஒலிக்கும் சின்ன மணி மாலைகளின் சந்த ஒளியை கண்டும் புயலங்கன் மேகநிற உடலை உடைய திருமால் சிவனம்பன் சிவன் என்னும் பெரியோன் படைப்பு பதி தலைவனாகிய சம்பு பிரமன் மூவரும் தொழ விளங்கி நின்று தினந்தோறும் அடியார்களின் உள்ளத்தில் விளையாடுகின்ற கந்தனை குகனே எந்தன் குருவே என்று தொழுத அன்பன் நக்கீரருடைய பாடலை கேட்டு அவர் அடைபட்ட குகையினின்றும் பூதத்தினின்றும் பிழைத்து உய்யும்படி அன்று அன்போடு அவர் முன் வந்து அருளிய பெருமாளே. கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியின் தங்கிய பெருமாளே. கற்கண்டு போல இனிக்கும் பழங்கள் சிந்துவதால் சுவைமிக்க நீருள்ள சுனைகள் விளங்கும் கந்தன்குடி என்னும் தளத்தில் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே. தமியன் தன்பவம் ஒழியாதோ. இப்போ இந்த பாடலில் அன்பனா நக்கீரர், அவர் வரலாற்று ஏற்கனவே படிச்சிருக்கோம். தங்கும் பொழில் கந்தம் கொள் பரங்குன்றமர்னு இந்த ஈற்றடிக்கு ஒரு பாடபேதம் உண்டு. தங்கும் சுனை கந்தன்குடியின் தங்கிய பெருமாளைக்கு தங்கும் பொழில் கந்தம் கொள் பரங்குன்றமர் எனவும் ஒரு பாடபேதம் உண்டு. தமியன் தன்பவம் ஒழியாதோன்னு வேண்டுகிறார். இப்போ இந்த அற்புதமான பாடலில் எந்தன் சடல அங்கம் பல பங்கம் படு தொந்தங்கள் என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாள் எலும்பு முதலிய பல அங்கங்களால் எனது உடம்பு பல வகையான துன்பத்தை தருகின்ற தொடர்புகள் காரணமாக எந்த காலத்தும் அனுபவிக்கின்ற துயரமானது ஒழியும்படியான நாள் ஒன்று உண்டாகுமான்னு கேட்கிறார். உடம்பு உள்ளவர்கள் உயிரானது துன்பத்தை அனுபவிச்சாகும். இருவினையின் பயனாக வந்தது அந்த உடம்பு. இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பி இதன்றே இடும் பொய்யை மெய் என்று இராதே இடும் கடுக உண்டாகின் உண்டாகும் ஊழில் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடுங்க. இதான் அவ்வை பிராட்டி சொன்ன வாக்கு. இயங்குகின்ற உடம்பு துன்பங்களாகி சரக்கு நிறைந்திருக்கும் உணவை இடுகின்ற பொய்யான இந்த உடம்பை நிலையானதுன்னு எண்ணி மகிழ்ந்து இராமல் உடம்பு உள்ள போதே உடம்பால் பெற்ற பொருளை வறியவர்களுக்கு கொடுத்து உதவணும். அப்படி செய்தால் இருவினைகளின் பயனாக வரும் இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்டு உயிரானது வீடு பெற்று பெறும். 9 நாளி உடுப்பது 4 மூலம் 80 கோடி நினைந்து எண்ணுமன கண்புதைந்த மாற்ற குடிவாழ்க்கிய மண்ணின் களம்போல சாந்துணியும் சஞ்சலமே தான் அவை. மனிதர்களாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உண்பது ஒரு நாளி அரிசி அன்னம் தான், உடுப்பது 4 மூலம் உடைதான். இப்படியாகவும் நினைத்து எண்ணும் காரியங்களோ 80 கோடியாது. அதனால கண் அகக்கட் குருடாக இருக்கிற மக்கள் குடிவாழ்க்கையானது மண்ணின் களம்போல இறக்கும் அளவும் அவருக்கு துன்பமாகவே இருக்கிறதுன்னு அவை பிராட்டி சொல்கிறான். இதுக்கு பட்டினத்தோடைய பெரிய பாட்டு ஒன்று இருக்குது, அருள்வாக்கு, ரொம்ப பெரிய பாட்டு உண்டு. இதுக்கு நிறைய மேற்கோள் சொல்லலாம். அடுத்தது புயலங்கன் சிவன் நம்பன் பதி சம்பும் தொட நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்தன் குரு என்றும் தொடும் அன்பன் கவி கண்டு உய்ந்திட அன்று அன்போடு வருவானே. முருகப்பெருமானே உயிரிழக்கெல்லாம் குருவாக உள்ளவர். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஒருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று நின்றதுவேன்னு கந்தர்பூதியில் குருநாதருடைய வாக்கால் அருணை வள்ளல் நமக்கு அறிவுறுத்தியதை நம்ம அறியணும். ஒரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றது எதுவோ அந்த பரம்பொருள் தான் முருகன். தனிவேல் முனி அவரே நமது குருன்னு அவனருள் துணை கொண்டு அறிந்தால் ஒழிய வேறு உபாயத்தால் அறிய முடியாது. எனவே நக்கீர தேவருக்கும் குருவாக வந்து அருள் புரிந்தவர் முருகப்பெருமானே அப்படிங்கிறது தெளிவாங்க. இனித்த அலர் முடித்த சுரர் எவர்க்கும் அருள்குருவாய் இருந்தாய் என்று நினைக்கு ஒருவர் இருக்க இருந்திலேனார் பாமன் சுவாமி.
அடுத்தது கீரம்னா சொல். நக்கீரன் நல்ல இனிய சொற்களை விடுவார். இவர் கடைச்சங்கத்து 49 புலவர்கள் தலைமை பெற்றவர். அஞ்சா நெஞ்சமும் ஆழ்ந்த அறிவும் உறுதியும் உடைய நல்லிசைப்புலவர். இவருடைய வரலாறு, இவருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்தது. அவர் திருமுருகாற்று பாடுபாடுகள்லாம் படிச்சிருக்கோம். அறுவரை திறந்து வன் சங்கராம கற்கி மிக அபயமட அஞ்சல் என்று அங்கீரனுக்கு உதவும் பூதவேதாளப்புல படுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறி வரைகு இடித்து வழிகாணும் வேலுவப்புல சொல்வார். திருவிழஞ்சல் பிள்ளைத்தமிழ்ல 1000 பேரை வருடத்தில் ஒரு நாளில் உண்கின்ற கற்கி முகிதான் ஒன்று குறையாகிவிடும் அன்று நக்கீரர் வர ஓடி பிடித்து அவரையும் காராய குன்றத்தை அடைத்து உரிய நியதி கடன் துறை முடிக்க அகல கருதி முருகாறு அவர் உரைத்தருள நீல கலாப மயிலேறி அணுகி பேரான குன்றம் திறந்து இவிடி மூகியை பிளந்து நக்கீரதமையும் பெரிய வேல் கொண்டு புனல் கண்டு சுனை மூழ்கி பிரான் முகலி நதியின் மேவ சீராய திருவள் புரிந்த கரண் ஊராழி சிறுதேர் உருட்டியருடைய ஜெய ஜெயவென அமரத்தோட அசுரர் மிடி சிதறு முனி சிறுதேர் உருட்டியருடையம்பார். மலைமுகம் சுமந்த புலவர் செஞ்சொல் கொண்டு வழி சிறந்த செங்கை வடிவேலானும் வளவாய்மை சொல் பிரபந்தமுள்ள கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இல்போதி அடிமோனை சொற்கிணங்க உலகாம் ஓப்பை என்ற உன்னருளால் அடிக்கு கந்த பெரியோனேன்னு அடிகிறார். பாடியிருக்க அடிகளை நம்ம உணர்ந்து கொள்ளணும். கண்டின் கனி சுவை கண்டின் கனி சிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன்குடியின் தங்கிய பெருமாள். கந்தன்குடி என்னும் திருத்தலத்தின் பெருமையை அடிகளார் இங்கு காட்டுறார். கந்தன்குடி கொண்டதுனால கந்தன்குடியின் திருப்பேர் வந்துச்சு. கந்தன்குடி என்னும் முருகன் அருள் திருத்தம் காரைக்கால் பேரளம் செல்லும் ரயில் நிலையத்தில் அம்பகரத்தூர் அருகே ஒரு மைல் தோல் இருக்கும். இந்த தலத்தை பற்றிய குறிப்பெல்லாம் பார்த்தோம். இந்த தலத்து முருகன் கேட்கிறார், முருகா அடியேனுடைய பிறவி தேர்வு ஒழிய அருள்வாய் நினைக்கிறார். இப்போ அற்புதமான சந்த நயம் கொண்ட இந்த பாடல் அவருடைய ஓசை நயத்திற்காக மிகவும் பரவாக அறியப்பட்டு பாடப்பட்டு வருது. இந்த பாடல் அருணைய பெருமான் உடலால் உண்டாகும் துயரங்களும் பாச பந்த கட்டுகளும் அடிய பிறவி புனிபடிய தனக்கு திருவடிகளை ஞானத்தை இறைவன் நடித்து அதன் பின் அடியவன் தன் முன்னே அவன் மயிலேகி காட்சி எடுத்து உயிர்க்க வேண்டும்னு ஒரு விளைவை வெளிப்படுத்துறார். என்றும் படி அப்படின்னு இந்த பாடலில் ஒரு சொல்லாட்சியை அருணைய பெருமான் பயன்படுத்துறார். அதுக்கு என்றும் போல எப்போதும் போல வழக்கப்படி என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். முருகப்பெருமானின் வழக்கம் அடியார் இருக்கும் இடத்துல நேரில் தோன்றி அவர்களுக்கு அருள்பாடித்து அவர்களை உயிர்ப்பது. எனவே அந்த வழக்கப்படி தான் கந்தவேள் தனக்கும் காட்சி எடுத்து உயிர்க்க வேண்டும்னு இந்த பாடலை அருணைய பெருமான் அவர் வேண்டுகோளாக வைக்கிறார். முருகப்பெருமான் நேரில் ஆட்கொண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அவன் நக்கீரர் பூதத்திலிருந்து காத்த வரலாற்றை சொல்றார். கந்த பெருமான் நேரில் நக்கீர தேவரை குகையிலிருந்து விடுவித்து பூதத்திலிருந்து காத்தது போல தன்னை சடல சிறையினின்றும் பிறவிப்பினின் பூதத்தினின்றும் விடுவிக்க வேண்டும் என்பது அவருடைய நக்கீரருக்கு முருகப்பெருமான் அருள்பாட்ட வரலாற்றை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திருமுருகாற்றுப்படல குரு என்னும் சொல்ல நக்கீரர் பயன்படுத்தவே இல்லை. குருவாய் வருவாய்னு பாடியவர் அருணகிரினார் தான். எனவே இந்த பாடல்ல கந்தன் குகன் எந்தன் குரு என்று வருவதனால அன்பன்ற சொல் அருணகிரினார் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்வோரும் உண்டு. ஏன்னா திருமுருகாற்றுப்படையை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா குருங்கிற வார்த்தையே கிடையாது. அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் அப்படிங்கிற போல தன்னை படற்கையில் குறிப்பிடும் வழக்கு அருணகிரி பெருமான் உண்டு என்பதும் அவர்கள் மேலும் தங்கள் வாதத்தை வலுப்படுத்த முன்வைக்கிற செய்தி. இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இந்த பாட்டில். எந்த உயிரும் எந்த உலகம் எந்த பொருளும் முருகமயமானவையே. வித்தக அருளும் அவைகளிலிருந்து விளங்குகின்றன. அற்றவருக்கு உற்ற உறவினரான பரம்பொருள் வேத முடிவில் நாதமாக விளங்குகிறான். சித்தி உள்ள பக்தர்களுக்கு அழுக்கு அகற்றும் அருள் அறிவிப்பு புனித நாதமாக பொங்கியிடும். இதை இந்த பாடல் அருணை பெருமான் குறிப்பிட்டார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது குமரவேல் வருவது பின்னே, அவன் அருள் வருவது முன்னே, அதை உணர்த்துறார். அடுத்தது பிரசண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒளிப்பிளம்பாக சொரூபம் கொண்ட பரம்பொருள் அப்படின்னு இந்த பாடலில் இறைவனின் ஜோதி சொரூபத்தை அருணகிரி பெருமான் வர்ணிக்கும் அழகு கொள்ளை அழகு. இந்த பாடலில் வரும் வண்டன் என்ற சொல்லி முற்றிலும் புதியது. இது யாருமே பயன்படுத்தாத சொல்லாட்சி. வண்டல்னா அது சேற்றை குறிக்கும். மாசுகளால் புதைகுழியில் அகப்பட்டு மாசுகளாகவே உருவாகவும் வண்டன் அதை சொல்றார். அதாவது இன்கனி சுவை கொண்ட நீர் விரும்பிய சுனைகள் வளப்படுத்தும் கந்தன்குடியில் குடிகொண்டிருப்பவனை கந்தன் குகன் எந்தன் குருன்னு அருணகிரி பெருமான் அழைக்க தந்தன் தன தின் என்ற சந்தத்தில் அவன் அணியும் மணியாரங்கள் ஒலிக்க வந்தோம் அருள் தந்தோம்னு பெருமான் அவர் முன்னே தோன்றி பந்தங்கள் அறுபட நெஞ்சில் குடிகொண்ட வஞ்சம் கிட தஞ்சம் தந்து கஞ்சமலர் திருப்பாத தரிசனம் அவருக்கு தந்திருக்க வேண்டும்னு இந்த பாடல் நம்மால் உணர முடிகிறது. அந்த உணர்வு எம்பெருமான் அனுகிரகத்தால் நமக்கு தெரிகிறது. அது அவன் கொடுத்த கருணை. இப்படி பல அற்புதங்கள் இருந்து இந்த பாடலை பழனிப்பெருமான் திருடலும் கந்தன்குடி அமர் பெருமான் திருடலும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சந்திரம் முருகாச்சனம் எல்லாம் உள்ள பழனியாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம் முருகாச்சனம்.